இந்த வண்டியில் வந்து நம்ம என்ன ஆஃப் ரீஸ்டோர் கண்டிஷன் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெக்கானிக் வந்து எப்படி அதை டிஸ்மேண்டில் பண்ணார், தென் அதுக்கப்புறம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், தென் அதுக்கப்புறம் ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன வெஹிக்கிளை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். என்னோடய பேர் சதீஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது RX டிசைன் மேக்கர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ப் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போய் வீடியோ என்னென்னு பார்க்கலாம். இந்த வண்டியை தான் இன்றைக்கி நம்ம ஆஃப் ரீஸ்டோரேஷன் ஒர்க் செய்ய போகிறோம். yamaha rx100 1989 மாடல். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னோடய மெக்கானிக் வந்து எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறாரு அப்படின்ட்டு வந்து இப்போ நான் காட்டுறேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வண்டிக்கு என்னெல்லாம் ஸ்பேர்ஸ் வாங்கியிருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள், தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன ஸ்பேர்ஸ் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸ்பேர்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்மளோட மெக்கானிக் வந்து எப்படி வெஹிக்கிளை வந்து ரீஅசம்பிள் பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க.
மெயினாக எல்லா ஒர்க்கும், அதாவது நம்மளோட மெக்கானிக்கோட ரீஸ்டோரேஷன் ஒர்க்கு, ரீஅசம்பிள் ஒர்க்கு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஒரு பார்ட் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. கரண்ட் சப்ளைலாம் கரெக்டாக இருக்குதான்னு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் முக்கியமானது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் வண்டியில் மெயின் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் டூமு, ஹாரனு, இண்டிகேஷன்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்னு ஜென்ரலாக செக் பண்ணணும். காயில் கரண்ட்டு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். பேட்டரியோட பேக்கப்பிங்கு எல்லாமே ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா லாங் டிரைவிங் போகிறப்ப நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் ரீஸ்டோரேஷன் பண்ணுறப்பே நல்லா பெஸ்ட்டாக பார்த்துக்கணும். இப்போ இந்த வண்டியோட ஆஃப் ரீஸ்டோரேஷன் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இன்ஜினோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸ்டில் ஃப்ரம் சதீஷ் rx design makers. Stay tuned. Bye.